நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக ஸ்காட்லாந்திலிருந்து நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். So signing in. இந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தி நெறைய பேசலாம் அப்படின்னு தோணும். சில கவிதைகள பார்க்கும்போது, சில எழுத்துக்கள பார்க்கும்போது, சில சீன்ஸ் பார்க்கும்போது நம்ம அத பத்தி பேசணும் அப்படின்னு தோணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அததான் வந்து தொடர்ந்து பேசலாம். நேரம் கிடைக்கும்போது ரொம்ப குறைவான டைமா இருந்தா கூட அத பத்தி பேசிட்டு போகும்போது, அது டக்குன்னு ஒண்ணு ஆணி அடிச்ச மாரி இருக்கும் அப்படின்றத பேசுவோம் அப்படின்றதுனால, வேல்ராஜ் அப்படின்றவருடைய வேல்ராஜ் அப்படின்றவருடைய ஒரு ஒரு இது வந்து ஒரு கோட் ஒண்ணு படிச்சேன். கவிதை அப்படின்னு வச்சுக்கலாம். ஏக்கத்தையும், எதிர்பார்ப்பையும் குறைத்துக் கொள்ள தேவையில்லைன்ற தலைப்புல ஒரு அந்த பிரிவ பத்தி ஒரு கவிதை. அத பத்தி கொஞ்சம் விரிவா பேசப் போறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். அதாவது ஒரு பிரிவுல வந்து நம்ம பிரிஞ்சு போனவங்கள நம்ம ரொம்ப நேசிச்சவங்கள நெனச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஓகே. அது வந்து ஒரு பெரிய ஆறாத வடு, ஆறாத வலி, ஆறாத ஏக்கம். அந்த வலி வந்து குறையவே குறையாது. எங்க பார்த்தாலும், எங்க நடந்தாலும் சுத்துனது, பேசுனது, கிஸ் பண்ணது, கட்டி புடிச்சது, முத்தம் குடுத்தது, இப்படி இப்படின்னு கதை ஓடிட்டு இருக்கும். சண்டை போட்டது, நடுத்தெருவுல நின்னது அப்படின்னு போயிட்டு இருக்கும். ஆனா அவங்க கிட்ட நம்ம பிரிஞ்சுட்டோம். நம்ம பிரிஞ்சுட்டோம். ஆனா என்னன்னா, இந்த பிரிவுக்கு என்ன நம்ம பண்ணுவோம்னா, டக்குன்னு ஸ்டேட்டஸ் வைப்போம். டக்குன்னு நம்மளுடைய வலிய வந்து வெளிக்காட்டிக்கிட்டே இருப்போம். அந்த வெளிக்காட்டிக்கிட்டே இருக்கிறதுனால, அந்த எதிராளி வந்து உங்க கூட வந்து அவங்க வந்து சமாதானம் ஆக போறதில்ல. நீங்க அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறனால அவங்க வந்து உங்கள புரிந்து கொள்ள போகவும் இல்லை. ஆனால், இத பத்தி ஒருத்தர் ரொம்ப அழகா ஒண்ணு எழுதியிருந்தாரு. அதுதான் பேசலாம் அப்படின்ட்டு. ஏக்கத்தையும், எதிர்பார்ப்பையும் குறைத்துக் கொள்ள தேவையில்லை. அதற்கு பதிலாக எதற்காக இந்த ஏக்கம், யாருக்காக இந்த எதிர்பார்ப்பு என்பதை யாரிடமும் காட்டிக் கொள்ளாமல் இருத்தலே போதும். பொதுவா இந்த இந்த கருத்த வந்து வேல்ராஜ் அப்படின்றவர் எழுதியிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப அழகா இருந்தது. இத நம்ம குறைச்சுக்கணும் அவசியம் இல்ல. ஆனால் இந்த கேள்விகள நீங்க உட்கொள்ள ஆரம்பிச்சாலே, இந்த கேள்விகள உங்கள நோக்கி கேட்டுக்க ஆரம்பிச்சாலே, இந்த வெளிப்படைத்தன்மை குறைஞ்சு போயிடும்னு சொல்ல வரேன் நானு. இல்ல இது நம்ம இன்னொரு ஒரு விஷயமா நீங்க இப்ப எழுதும்போது நீங்க சொல்வீங்க, எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்தாலே ஏமாற்றங்கள் வந்து கம்மியாகும்ன்ற மாரி நீங்க அடிக்கடி போட்டிருப்பீங்க. இப்ப இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்றது அது வந்து இந்த கவிதை சொல்லுது. ஆமா. இப்ப எதிர்பார்ப்பே இல்லாம எப்படி இருக்க முடியும்? ஆமா. அப்படின்றப்ப நீங்க ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு நான் நெறைய இடங்கள்ல சொல்வேன் அத. ஒருத்தவங்கள்ட்ட போய் ஆத்திக்கிறதுக்காக நம்ம பேசுவோம்ல. ஆமா. ஐயோ! இப்படி எனக்கு அப்படின்னும் பொழுது, நமக்கு தான் அது இன்சிடென்ட். ஆமா. நமக்கு தான் அது வந்து எமோஷனல்னு சொல்லலாம். அப்படி சொல்லலாம். நமக்கு தான் அது எமோஷன்ஸ். மத்தவங்களுக்கு அது வெறும் இன்சிடென்ட். ஆமா. கரெக்ட்டான வார்த்தை அது. மத்தவங்களுக்கு அது இன்சிடென்ட். அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் கேட்கறதுக்கு. எப்பவுமே வந்து நம்ம ஒரு கதைய வந்து நம்ம எடுத்துட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்களுக்கு வந்து, "ஓ! உனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கா?" அப்படிங்கும் பொழுது, இது மனித இயல்பு. அது என்ன வார்த்தை வேணா சொல்லலாம். நமக்கு ஒரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆறுதலாவும், ஹேப்பியாவும் தான் இருக்கும். நல்லா கேட்டு பாருங்க. எங்கேயாவது ஒரு கஷ்டம் யாராவது வந்து நம்ம சொல்லும்பொழுது, "பரவாயில்லல்ல, என் புருஷன் என்ன இப்படி வச்சுக்கல. பரவாயில்லையே! நல்லா தான் பார்த்துக்கிறான்." நம்ம இன்னொன்னு டப்புன்னு ஒரு கம்பேரிசன் மோடுக்கு வேற போயிருவோம். நம்மள அவன் வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஓகே, அவங்க விட்டு அடிச்சுட்டு மிதிக்கிறானாம். பரவால்ல, நம்மள வெறும் அடிக்கிறான்ல. இத வந்து நம்ம பெருமையா பேசுவோம். இல்லையா? நமக்கு வந்து அது ஒரு பெருமையா பேசுவோன்றத விட சமாதான வார்த்தையாயிடும். அப்ப இன்னொரு ஒரு விதமா இது வந்து ஒண்ணு. நம்ம வந்து நம்மளோட தான் எமோஷன்ஸ். அவங்களுக்கு இன்சிடென்ட்ங்கிறது ஒண்ணு. இன்னொரு ஒரு விதமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஜாக்கி, அப்ப எப்படி குறைக்கிறது எதிர்பார்ப்ப? எப்படி இருந்தாலும் எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்யும். இப்போ உங்ககிட்ட அது குறைஞ்சிருச்சுன்னா, அப்புறம் வேற யார்கிட்டயாவது அது எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்யும். இது வந்து ஹியூமன் நேச்சரா வந்து மாறிடுச்சுல்ல. அப்ப அத எப்படி குறைச்சுக்க முடியும்? இல்ல அந்த சேம் பெர்சன் கிட்ட எதிர்பார்க்கிறத எப்படி குறைச்சுக்க முடியும் அப்படின்னா, இத வந்து திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டு, திரும்ப திரும்ப நீங்க சொன்ன மாரி யோசிச்சுக்கிட்டே இருந்து டெய்லி ஸ்டேட்டஸ் வைக்கும்பொழுது வேற எத பத்தி எத யோசிப்போம்? பத்தி யோசிப்பீங்க? அதேதான். அதுதான். அந்த மாதிரி இப்ப என்னதான் நம்ம வந்து பழைய இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, மனச ஆத்திக்க முடியல பாருங்க. ஏன்னா, கிஸ்ஸும் முத்தமும் ஒண்ணு தான். அங்கங்க கிஸ் பண்ணது, அங்கங்க முத்தம் குடுத்தது. 2ம் ஒண்ணு தானே அப்படின்னு ஆப்போசிட்ல இருக்கிறவன் யோசிச்சுட்டு கண்ணாடி இருக்கேன். ஆமா. அந்த கண்ணாடிய வந்து வேற போன வாட்டி அந்த கண்ணாடிய மறந்து போயிட்டேன் எங்கன்ட்டு. இந்த வீட்டுக்கு மாத்துனது எங்க வச்சேன்னு தெரியல. எடுத்துட்டு வரணும். ஐயோ! கை நடுங்குது எனக்கு ஆக்சுவலி. அதேதான். ம். அந்த மாதிரி 2ம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன 2ம் ஒண்ணு தானே. என்ன எதுக்கு இப்ப இவன் பட 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 அப்ப என்னன்னா, அந்த டைம்ல நம்ம யோசிக்கும்போதே பாருங்க படபடப்பாயிடுறோம் பாருங்க. ஏன்னா டக்கு 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 டக்குன்னு என் சைடு வந்துட்டே போயிட்டே இருக்கு. டக்கு 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 டக்குன்னு. அதேதான். அதுவும் நம்ம ஒரு போட்டோகிராஃபரா இருக்கும்போது கரக் கரக் டக்கு 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 டக்குன்னு வருது அப்படியே. வருது போல வருது ஷார்ட்ஸ். ஷார்ட்ஸ் வருது. சரி. அப்ப அதே விஷயங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. அப்ப அதுதான் இவரு சொல்ல வர்றாரு. ஆமா. ரொம்ப கரெக்ட்டான எக்ஸாம்பிளோட சொல்றேன். அப்ப அததான் சொல்றேன். இந்த மாரி யோசிக்காதீங்க. திரும்ப திரும்ப இதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இதே மாரியே போய் போய் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தா நம்ம தான் வந்து
அவங்கள மிஸ் பண்ற மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருப்போம். ஆமா. அவங்க வேற மாதிரி செட்டில் ஆகி போயினே இருப்பாங்க. நம்ம திடீர்னு பார்த்தா என்ன நம்ம மட்டும் நம்ம ஸ்டேட்டஸோடவே நின்னுட்டோம். நின்னுட்டோம். அவங்க அதுக்கப்புறம் வந்து ராம் மாதிரி தான். அவங்க போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. குழந்தையும் பெத்துட்டாங்க. சும்மா வந்து லீவுக்கு வந்து ஹோட்டல் ரூமுக்கும் போயிட்டாங்க. ரூம் போட்டு உட்காந்துருப்பாங்க. எங்க இருக்க ராம்னா இவர் மட்டும் தான் நின்னுட்டு இருப்பாரு அங்கே. தாடி வளர்த்துட்டு எங்க ராம் ரொம்ப தூரம் போயிட்டா இல்ல நீங்க எங்க விட்டியோ அங்கேயே நிக்கிறேன். ரொம்ப வருஷமா நின்னுன்னு இருக்காரு. அப்ப நாமளும் அந்த அந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அதை மட்டும் தான். அப்ப ராம் பாருங்க, சில பேர் நிறைய பேர் இருக்காங்க ராம் மாதிரி. ட்ரெஸ் எடுத்து நீங்க மட்டும் தான் வச்சுன்னு இருக்கீங்க. என்னைக்காவது நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா அவங்க நம்மளோட கர்ச்சீஃபை கூட வச்சுக்கிட்டது இல்லைன்றது தெரியும். அந்த படத்துலயுமே பாருங்க. அசிங்கப்பட்டா ஆட்டோக்கார மூமெண்ட் மேடம் அது. அதாவது நான் போயிருந்திருப்பேன். நான் தான் இந்த வீடியோ பேச போறேன். நான் போனா வந்து உட்கார்ந்து இப்போ இந்த வீடியோ பேசும்போது யாரெல்லாம் இழுக்க வேண்டியது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள தானே நம்ம இழுக்க முடியும். எல்லாரையுமா இழுக்க முடியும். கேஸ் ஆயிரும். அதேதான். அதுவும் நம்மளோட சீக்ரெட்ஸ்லாம் அப்போ வெளில வந்துடும். நம்ம அதனால நம்ம தெரிஞ்சவங்களும் இழுக்கணுமே தவிர நம்மள அங்கே இழுத்துக்கூடாது. அப்படிதான். சரி. அப்போ யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே அதுதான் இல்லை. அப்போ அந்த பொண்ணு மூவ் ஆன் ஆகிட்டாங்க. ஆர் மென்னாக கூட இருக்கலாம். அப்போ நம்மளால எப்போ மூவ் ஆன் ஆக முடியலன்னு பொழுது இவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப பட்டுன்னு தோணுச்சு. ஆமாம் இல்லை, நம்ம எப்போ எதிர்பார்ப்போம், யார்கிட்ட எதிர்பார்க்குறோங்கிறது இருக்குல்ல, அது உண்மையிலே இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு நேற்று ஒரு சின்ன விஷயம் எங்கள் வீட்டில் நடந்தது. நாங்கள் வந்து 2 பேரும் இப்போ இவங்க வெளில கிளம்பிட்டு இருந்தாங்க. ஜாக்கி வெளில கிளம்பிட்டு இருந்தாங்க. டக்குன்னு சாவி கீழே விழுந்துருச்சு. வீடு சாவி கீழே விழுந்துருச்சு. நான் எப்போவுமே ஏன் வந்து டக்குன்னு இப்போ ஜாக்கியால் கீழே குனிஞ்சு எடுக்க முடியாதெல்லாம் இல்லை. அவங்க வந்து நிறைய அதை விட டபுள் ட்ரிபிள் 100 மடங்குலாம் உழைப்பு கொடுத்தவங்க. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் a moment for காலடி நாய்சல். அது உழுந்தது தான். இன்னை வரையிலும் எழுந்திருக்கவே இல்லை. ஆக்சுவலி இல்லை, இந்த காலடி நாய்சல் மூமெண்ட்டு I fell down and I didn't raise my body. அப்படியே ஃப்ளாட் அப்படியே கிடக்குது. இல்லை, ஏன் கிடக்குதுன்றதுக்கு காரணம் இருக்குல்ல. எத்தனை தான் எடுத்து ட்ரெஸ்ஸை உள்ள வச்சுன்னே இருக்கிறது, விட்டுல போயிடுறாங்க. அதுதான் உண்மை மேடம். கரெக்டாக அதுதான். பால் வச்ச கதை பூனையை உடிச்சிட்டு வாயில சுட்டு போட்டுக்கிட்டு சாத்தி நெருங்க. அதனால ஓகேவா. சரி. அப்போ என்ன ஆயிடுச்சா, சாவி விழுந்தோடனே எனக்கு என்னென்னா அவங்களுக்கு மார்னிங் அவங்க எழுந்து கொஞ்சம் அந்த ஆர்த்தர் டீஸ்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது எல்லாமே ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். டக்குன்னு இப்போ எனக்காகனா எழுந்து வந்துரு என்ன ஆஃபீஸில் விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்படிலாம் இருக்கிறப்ப நான் விழுந்த அடுத்த செகண்ட் டக்குன்னு நான் கீழே குனிஞ்சு அந்த சாவி எடுத்து கொடுத்துட்டேன். கொடுத்த உடனேவே இவங்க வந்து அங்கே பக்கத்தில் யாழினி நின்றுட்டு இருந்தாங்க. இதுதான் அம்மா. அந்த செகண்ட் கூட அவ யோசிக்கல பத்தியா அப்படின்னு ஒன்று யாழினி. அதனால தான் நான் அம்மா இல்லை எனக்கு. அதுதான் அதோடைய 2வது வரிக்காக நான் சொல்கிறேன். யார்கிட்ட எதிர்பார்க்குறோங்கிறது இருக்குல்ல. நான் இப்போ ஜாக்கி கிட்ட எதிர்பார்க்கறத நான் யாழினி கிட்ட கூட எதிர்பார்க்க முடியாதுல்ல. அதுதானே அந்த இடத்துல நம்ம போய் ராங் பர்சன் கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துக்கிட்டு நம்ம அது நடக்கலையேன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு அப்போ நம்ம பேரில் தப்பு இருக்குல்ல ஜாக். அதுக்காக தான் சொல்ல வரேன். சொல்லுங்கள். இல்லை ஒன்றும் அதுக்கப்புறம் நோ அதர்ஸ் டு என்ன சார் இவ்வளோ பேசியிருக்கேன், ஆத்தாத்து நாத்திருக்கேன், நீங்கள் என்ன நோ அதர்ஸ் அப்படின்ட்டீங்க டக்குன்னு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இதே மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு என்கிட்ட ஆத்தாத்துன்னு ஆத்மா நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் அப்படியே அவங்க பண்ணாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ட்டு. நான் சொன்னேன், நீ செகண்ட் சாய்ஸாக இருக்கலாம் இல்லை தேர்ட் சாய்ஸாக இருக்கலாம். அதனால நீ தான் அவங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கிற, அவங்களுக்கு நீ வந்து 3rd or 4th 5th. அதனால அதுதான் அவங்க பிரச்சனையே. அதனால தான் என்னென்னா ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் குறைத்து கொள்ள தேவையில்லை. ஏன்னா நம்மளால அது முடியாது. ஏன்னா நம்ம அப்படிதான் நம்ம யோசிப்பார். இப்போ ஒரு ஸ்பெஷல் கவனிப்புன்னு ஒன்று இருக்குல்ல எல்லாத்துக்கும். ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம், ஒரு நண்பர்கள் வட்டத்தில் இருக்கிறோம், ஸ்பெஷல் கவனிப்புன்னு ஒன்று இருக்குது இல்லை. அந்த ஸ்பெஷல் கவனிப்பு இல்லைன்னு போகும்போது அந்த அதே மாதிரி நம்ம காட்ட அந்த அன்பு வந்து அங்கே ஆப்போசிட்ல இருந்து அது இல்லை அப்படின்னும் போது நம்ம யோசிச்சு பார்ப்போம்ல, இது என்னடா இது அப்படின்ற மாதிரி, இன்னும் நம்ம காட்டின ஒன்றுத்துக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ அதுதான். அதனால ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் குறைத்து கொள்ள தேவையில்லை. அதற்கு பதிலாக எதற்காக இந்த ஏக்கம் அப்படின்றதும், ஏன்னா யாருக்கு இந்த ஏக்கம் படுறோன்றது இருக்குல்ல, அப்பயே தெரிஞ்சு போடும் அது ஒர்த்து இல்லைன்ட்டு. அது புட்ட கேஸ் அப்படின்னும் போது அதுக்கிட்ட எதுக்கு ஏக்கத்தை பண்ணிட்டு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு, யாருக்காக இந்த எதிர்பார்ப்பு அப்படின்ற அந்த 2 கேள்விகளை கேட்டுக்கிட்டு அதை யார்கிட்டையும் காட்டிக்காமல் இருக்கிறதே நல்லது. ஆனால் இருக்கும் ஏக்கம் எதிர்பார்ப்புலாம் இருந்தாலும் இந்த கேள்விகளை நீங்கள் முன்வைத்து அதுலேருந்து வெளிவரதுக்கான ஒரு வழியாக இந்த
ஒரு கோட்டை சொல்லி ஐ மீன் கவிதையை சொல்லி இதோட சொல்லுங்க இல்ல அதுக்கு மேல இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்க இப்ப இதுக்கு அதுக்கான செகண்ட் லைனுக்கான இது வந்து ரொம்ப முக்கியம். ம். இப்ப நான் ஏன் எதிர்பார்க்க கூடாது? ஜாக்கி கிட்ட நான் ஏன் எதிர்பார்க்க கூடாதுன்றது அதேதான் இருக்கு. ம். அதே தான் இப்ப நான் சொல்றேன். நான் ஜாக்கி கிட்ட ஏன் எதிர்பார்க்க கூடாது? ஜாக்கி கிட்ட நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். எஸ் எஸ் ஜாக்கி கிட்ட வந்து எனக்கான ஏக்கங்கள் இருக்குமா? ஆமா, கண்டிப்பா இருக்கும். இருக்கு ஆனா அதே விஷயத்த இப்ப நான் யாழினி கிட்டயும் வந்து செலுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா, ஒரு இல்ல. ஒரு சின்ன question. ஒரு கொஸ்டின் மார்க் question. இருக்கு. ஒரு ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கு. இது வந்து நான் யாழினிங்கிற எக்ஸாம்பிளா சொல்றேன். கண்டிப்பா நான் அவகிட்டயும் எதிர்பார்ப்பேன். பட் வீட்ல ஒரு ஒரு இல்ல, ஆள பொதுவா. எக்ஸாம்பிளா எடுத்துட்டு இல்ல, இல்ல, அது வரதுக்காக vice சொல்றேன். versa. Maybe இப்படி சொல்லலாம். ம். இப்ப ஜாக்கி கிட்ட இருக்கிற ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் என் தம்பி கிட்ட இருக்குமான்னு கேட்டா இருக்காது. இருக்கு ஏன்னா அவனுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் கிடையாது. அது வந்து நான் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறேன். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா, அங்கதான் மிஸ்டேக்ஸே வருதுன்ற நான் முதல்ல அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருந்திருப்பேன். இப்போ அவனுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் இருக்கேன். நான் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்கேன். அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸான்னு கேட்டா கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப ஜாக்கிக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா அப்படின்னு கேட்டா நம்ம யோசிக்கணும் கொஞ்சம். யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு நான் யோசிப்பேன். இப்ப இந்த ஸ்டேட்டஸ் எனக்கு மீராவின் கண்ணன் மீராவிடமே எனதாருயிர் ஜீவன் என்னை ஆண்டாலே வாழ்க நீயும் பலமுடன் என்றும் வாழ்கவே சரியா? அதனால யார்கிட்டயோ ஒரு ரீசனா கூட கிண்டல் சொன்னேன். ஸ்டேட்டஸ்ல கூட போட்டிருந்தேன். அது எனக்கு இல்லம்மா அப்படின்ட்டு போனேன் நான். இவனே அப்படி போடல. உனக்கு தான் அப்படின்னு நமக்கு தெரியும். ம். இல்லையா? இது நமக்கு இல்ல அப்படின்னு நம்ம வந்து கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் இல்ல. ஆனா வேற எதிர்பார்ப்புகள் இருக்குமா? எனக்கான ஸ்டேட்டஸ் இருக்குமான்னா என்னைக்கு இருக்கும்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு அது வரலன்னா நம்ம ஒரு மாரி காளி மாரி ஆயிரலாம். 200 வெண்ணிலாக்கள் தோன்றும் ஆனாலும் அனல் பாயும் நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும் ஆனாலும் என்னதாகம் மெய்சி நிற்கும் வண்ணம் தீ வளர்ந்ததென்ன தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன என்னையே கேட்டு ஏங்கினேன் நான் என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் என்னுள்ளே எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் நானே மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கூற எதுவோ மோகம். ஸோ எனிவே இந்த சாங்கோட அவங்களுக்கான பதில்களையும் அதில் கொடுத்துருப்பான்னு நான் நம்புகிறேன். ஆமாமா. பட் இதுதான் இந்த விஷயத்த வந்து ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒரு டிபேட் மாதிரி பேசி டெய்லி வீடியோக்கள் போடலாம் அப்படின்றதும் இது ஒரு முதல் தொடக்கமாக இருக்கும் அப்படின்றதும் ஏதாவது ஒன்று பேசி ஒரு 10 நிமிஷமாவது வீடியோ போடுங்கன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதனுடைய முதல் தொடக்கமாகவும் அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கான இது வந்து ஒரு இன்டராக்டிவா வச்சுக்குவோம் நம்ம. ஆமாம். உங்களுக்கான விஷயங்கள் இப்ப நான் ஒரு இத்தனை விஷயங்கள் சொல்றேன். ம். உங்களுக்கான விஷயங்கள் இதுல ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் இல்லையா? அதை கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. ஆமாம். ஹார்ட் கொடுக்கும்போதே இது எனக்கு நடந்தது அப்படின்றத சொல்லுங்க. ஒருவேளை அதை சொல்ல முடியாத அளவுக்கு யாராவது அந்த குரூப்லயே இருக்கிறவங்க சொல்லாதீங்க. பாத்துருவாங்க. ஏன் சொல்லாதீங்க? அனானிமஸா சொல்லுங்க. அனானிமஸா சொல்லுங்க. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நமக்கு கண்டிப்பா. குறியீடு மட்டும் கொடுத்துருங்க. நான் தான் We அப்படிங்கிற need மாதிரி juicy ஏதாவது சொல்லுங்க. conversations. It's called juicy, man. சரி, ஓகே. அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனா இருக்கட்டும். ஹைப் பண்ணாதவங்க கண்டிப்பா ஹைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Yes. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைங்க. ம். அண்ட் வேற என்ன? ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.